பசுமை செஞ்சவங்க இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி வெங்கடேஷ் நாங்கள் சந்திக்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க. ஆனா 4 ஏக்கர்ல விவசாயம் பண்ணாலும் நல்லா தெளிவா பண்றாருங்க. என்னென்ன பயிர்கள், என்னென்ன பட்டத்துக்கு பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவா பண்றாரு. அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து தண்ணி பஞ்சங்க. ஆனா அந்த தண்ணி பஞ்சத்துக்கு என்ன மாதிரி பயிர்கள் பண்ணணும் அப்படின்றத பண்ணி தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கூட போன வீடியோல அவரோட விவசாயம் பார்த்தோம். அதாவது வந்து ஈஸியா வருமானத்தை வர பயிர், அதாவது அவர் குடும்பத்தை வந்து ஒரு நல்ல செழிப்பா வச்சிருக்கிற பயிர் அப்படின்னு ஒரு பயிரை ஒன்று காமிச்சாரு. அது அந்த அவருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஊருக்கே வந்து அந்த பயிர் தான் சிறந்ததான். அதாவது வந்து காராமணின்னு வாங்கல பனி பயிர், அந்த பயிர் வந்தது. அந்த ஒரு பயிரால வந்து அந்த விழுப்புரம் மாவட்டமே வந்து சந்தோஷமா இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நேற்று முதல் வீடியோ பார்த்துருவோம். வீடியோ பார்த்துங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெல் சால் பண்ணிருக்காரு. நெல் சால் ரத்தசாலி அப்படின்ற ரகம் பண்ணியிருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா மிஷினோட கையில தாங்க பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆளுக்கு பிரச்சனையே இல்லையாங்க. ஆள் நடறதுக்கு ஆள் இருக்கா, அறுவடை பண்றதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னாங்க. நிறைய மாவட்டத்தில் வந்து ஆட்கள் பிரச்சனை நிறைய இருக்குன்றாங்க. ஆனால் இவருக்கு அந்த ஆட்கள் பிரச்சனையே இல்லை அப்படின்றாரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நெல் ரகத்தில் வந்து லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாராம். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர்ல 10 மூட்டை எடுத்தேன் அப்படின்றாரு. உங்களுக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஆனால் இவருக்கு நெல் ரகம் கொடுத்தது யாருன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு இயற்கை விவசாயம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் சொன்னார், ஒரு பேர் நான் மறந்துட்டேன் நான். அவர் தான் இவருக்கு வந்து நெல் கொடுத்துருக்காரு, அந்த நெல் ரகங்களை. ஆனால் அதுக்கு அவர் வந்து காசு எதுவுமே வாங்கலை அப்படின்னாரு. கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு தேவையான மாற்று இந்த இயற்கை உரங்கள்லாம் கூட பக்கத்துல பனையில தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வீடியோ பாருங்க, அதுல அவரோட நேம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அவரும் வந்து இவர்கிட்ட காசு இல்லைன்ற, அதாவது இயற்கை விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட அவர்கிட்ட கொடுக்குறது, அவர்கிட்ட எடுத்து கொடுக்குறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் நெல் ரகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அந்த ரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல வந்து 40 மூட்டை எடுக்கும், டெஃபினட்டா மகசூல் வரும் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த காலத்துல கெமிக்கல்ல பண்ணாலே வந்து ஒரு 25 மூட்டை வந்தாலும் பெரிய விஷயங்க. ஆனா ஒரு இயற்கையில பண்ணி 40 மூட்டை அப்படின்னு 40 மூட்டை வந்து பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு இயற்கையில பண்றவங்களாம் பாத்தீங்கன்னா 10 மூட்டை 12 மூட்டைன்றாரு. ஒரு 40 மூட்டை இருக்கு. 10 எங்க இருக்கு, 40 எங்க இருக்கு. ஆனா இந்த வீடியோல ஒரு 40 மூட்டை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அவரும் அந்த 40 மூட்டை வரும் அப்படின்னு தான் அந்த நெல் ரகத்தை வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல உண்மையிலே 40 மூட்டை வருமா, அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய போறாரு, என்னென்ன வேலைகள் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு பல தகவல் வெங்கடேஷ் அவர் சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எள்ளு இது உளுந்து பச்சை பயிரெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே அடுத்து நாங்கள் நெல் பிளான் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரத்தசாலின்ற ஒரு ரகங்க. இந்த நெல் விரைச்சது பாருங்க, இது கலரே வந்து இப்போ டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. ரத்தசாலி சொல்லிட்டு இந்த விதை கலரு இதாங்க, கலரு அதனுடைய கலரு. இந்த இடத்துல இதுக்கு நெல் வச்சு விட்றீங்க. இது நான் கை நடவு பண்ண போறோம். ஓகேங்களா, கை நடவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு காணிக்கு 40 கிலோ கிட்ட வருங்க. இப்போ விதைச்சி இப்போ அடுத்தது தண்ணி வச்சு விட்டோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ ட்ரை பண்ணிருக்கேன், நாத்து எடுப்போம். ஆமா, இதுதாங்க இது வந்து அது வந்து மிஷின் நடுவுங்க, இது வந்து கை நடுவுங்க. எல்லாம் கை நடவு போனாம இல்லைங்க. மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கை நடவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிஷின் நடவுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நம்ம முன்னாடி இருந்தே கை நடவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியாவில் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. கை நடவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. உண்மை சொன்னால் அதுதான். இல்லைன்னா நாங்களும் மிஷினில் ட்ரேல தான் விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ விதைகளை பண்றவங்களாம் இருக்காங்க. 40 கிலோ ரொம்ப அதிகம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ எல்லாம் பண்ணியிருக்கேங்க. ஒத்த நடவுலாம் பண்ணி நான் தூய முடியெல்லாம் பண்ணியிருக்கேங்க. நான் 5 வருஷத்துல நான் முதல்ல ஆரம்பிச்ச உடனே நெல் பண்ணேன். அப்போ ஒரு 1/4 ஏக்கர் மட்டும் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 10 மூட்டைக்கு மேல வந்திருக்குங்க விளைச்சல். ஆனா குருவி சாப்பிட்டுடுச்சு. ஃபுல்லா சம குருவிங்க. 1/4 ஏக்கர்ல வந்திருக்குங்க, 10 மூட்டை வந்திருக்குங்க. பெரிய விஷயம், உண்மையா வந்திருக்குங்க. அது அந்த அளவுக்குங்க. நாங்களே பிரமிப்பா பார்த்தோம். அந்த அளவுக்கு விளைச்சல் வந்து ஒரு நாத்து. எல்லாருமே என்ன திட்டாங்க, நாத்து நடாத மாதிரி இருந்ததுங்க. எல்லாருமே என்ன திட்டாத இதே இல்லைங்க. எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க தான். என்னடா முட்டாள்தனமா பைத்தியக்காரத்தனமானு திட்டினவங்களாம் இருக்காங்க. ஆனா வந்து நான் விளைச்சல் அது வளர்ந்ததை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணாங்க, ஷாக் ஆனாங்க. ஆமா, ஆனா அந்த அளவுக்கு குருவி ஓட்ட முடியல எங்களால. ஆமாங்க, 35 கிலோ கிட்ட வரைச்சிருக்கேன். 35 to 40. ரத்தசாலிங்க இல்லைங்க. இப்போ இதுதான் பட்டங்க. இந்த பட்டத்துல இது விரைக்கலான்ட்டு நம்ம நண்பர் கதிர்வேல்னு சொல்லிட்டு, இங்க கதிர்னு ஒருத்தர் இருக்காரு, கதிரவன் சொல்லிட்டு, அவரு நெல் மட்டும் தாங்க பிரதானமா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உணவு தேவையை முக்கால்வாசி நானே பூர்த்தி பண்ணுன்றதுக்காக இந்த ரகம் வந்து இப்போ பட்டம் இதுதான், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குன்னு பரிந்துரை பண்ணாரு. கதிர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்காருங்க. அவரும் இயற்கை விவசாயி தான். அவர்கிட்ட இருந்தால் விதையே அவருக்கு தான். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா விதையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா காசு கூட வாங்கலாங்க. இப்போ வரைக்கும் நானும் தரல. அவர் அளவுக்கு நண்பர். நாமளும் இங்கேருந்து உளுந்து பச்சை பயிரெலாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கேங்க விதைக்கு. அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பண்டை மாற்றுக்கு வந்துட்டோங்க. அவரும் நம்மள மாதிரி நல்ல இளைஞருங்க. அதிகபட்சம் 25 வயசு அந்த மாதிரி தான். ஃபுல்லாக நெல் பிரதானமாக பண்ணுறாரு. நாட்டுக்கோழி நாட்டு மாடெல்லாம் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த ரகத்தை அவர் பரிந்துரைப்படுத்தாருங்க. நான் 140 நாள் பயிரா
இந்த சீசன் இப்போ இதுதாங்க பட்டம் வந்துட்டு பண்ணுறோங்க. இங்கே நம்ம பட்டம் முக்கியமாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயிர் வகைகளுக்கு கார்த்திகை பட்டம். இந்த அடுத்து இப்போ நான் நெல்லுக்கு இப்போ ஆசைப்பட்டேன் நம்ம வீட்டுக்கு செய்யணுன்ட்டு. ரத்தசாலி பண்ணுங்க நல்லா இருக்கும்னாரு. சாப்பாட்டுக்கும் ஓரளவுக்கு சிகப்பரிசி தான், ஆனால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சன்னமாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு பட்டம் இந்த பட்டத்தில் விதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஏன்னா எல்லாம் ஆடிப்பட்டம் சொல்லுவாங்க, சம்பா நெல் அந்த மாதிரி. நான் ஆடிப்பட்டத்தில் நான் எடுத்த அந்த 10 மூட்டை அளவுக்கு வர அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடிப்பட்டத்தில் விதைச்சிருக்கேன். ஒத்த நாற்றுலாம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அது முத பண்ணதே நல்ல விளைச்சலுங்க. சரி, இப்போ இது 40 கிலோ பண்ணியிருக்கீங்க. இது எப்படி மிஷின் தான் நடவு பண்ணாரு? இல்லைங்க, கையில் தாங்க ஃபுல்லாகவே. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் நாற்று பறிக்கிறதுக்கு தனியாக இங்கே ஆள் இருக்காங்க. இது வந்து பிடுங்கி தர்றதுக்கு 2 பேர் வருவாங்க. வயசான தாத்தா அங்கே இருக்காங்க பக்கத்தில், அவங்க வந்து பிடுங்கி கொடுத்துருவாங்க. ஆள் நடுறதுக்கும் நமக்கு பக்கத்துலேயே ஊரில் ஆள் இருக்காங்க, அந்த நட்டு கொடுத்துருவாங்க. போதுங்க. திட்டமாக இருக்கும், அதிகமாக தாங்க இருக்கும். நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் விடுவோம். 1-2 மூச்சு ஒரு 10 நாற்று மீந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பத்தாம போயிடக்கூடாது. ஆமாம், இங்கே பெருசாக நெல் பெருசாக எங்கள் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக மற்ற கிராப் பண்ண மாட்டாங்க. எனக்கு கலப்புக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியலாம், கரும்பு தான் சுற்றி இருக்கும். அதனால் எனக்கு கிராஸ் வராதுங்க. நம்ம இது என்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கேன் இது ஃபேக்ட்ரிலாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேன் போடுங்க. நீங்கள் பிரதானமாக கரும்பு பண்ணுவாங்க, பணப்பயிராக இருக்கும். இருந்தாலும் நம்மளோட வீட்டு தேவை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணிக்கலான்னு பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, இப்போ 1 ஏக்கர் நடவு பண்ண போறீங்க. இதுதான் முதல்ல இந்த ரத்தசாலி இதாங்க முதல் வாட்டி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தூயமல்லி பயிர் பண்ணி எடுத்துருக்கேன். அது எத்தனை கிலோ பண்ணியிருக்கீங்க? அது வந்து 30 சென்ட்டில் பண்ணேங்க. வீட்டுக்கு எடுத்து போனது பார்த்தோன்னா ஒரு 5 மூட்டை இருக்குங்க நெல். ஆனால் விளைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுதான் சொன்னாங்க, 10-15 மூட்டைக்கு கிட்ட விளைஞ்சதுங்க. என்னால் சமாளிக்க முடியல குருவி கிட்ட. அந்த அளவுக்கு குருவி. ஏன்னா இயற்கையில் பண்ணும்போது அதை நம்ம தடுக்க முடியாதுங்க. அது நாங்கள் ஓட்டினோம் தான், குருவி எவ்வளோ தூரம் ஓட்டி பார்த்தேன், அது முடியலைங்க. சரி, இப்போ இதில் இப்போ நட்டிங்கன்னா எவ்வளோ மகசூல் சொன்னார் அவர்? 40 மூட்டை கிட்ட எடுக்கலாம்னாரு. 40 மூட்டை பெரிய விஷயம் இல்லைங்க. பெருசு. 30 வந்துருங்க, மினிமம் 30 வந்துடும். நல்ல விளைச்சல் வரும்னு கொடுத்துருக்காருங்க. ஆனால் அதான் நல்ல விளைச்சல் வரும் வச்சுட்டேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கூட குறைச்சல் வந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. நல்லா நம்ம ஒன்று தாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய இடுபொருளை நிலத்தை தயார் பண்ணுறதா பண்ணிட்டோன்னா செயற்கை விவசாயத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அது என்னன்னா எல்லாருக்கும் தெரியல. நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் அட்டன் பண்ணதாலையோ ப்ளஸ்ஸு நம்ம யூடியூப்ல இருக்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பண்ணுறவங்க கூட பழக்கம் வச்சுக்கிறதுனால இயற்கைன்றது நஷ்டம் கிடையாது. கண்டிப்பாக நஷ்டம், வேலை ஜாஸ்திங்க. கண்டிப்பாக ஜாஸ்திங்க. நீங்கள் 5 மணிக்கு வந்து இங்கே உட்காந்து நம்ம சாணையும் இதையும் கரைக்கும் போது நம்மள ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல வேலை பயன் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க. கொஞ்சம் இதுக்கு மட்டும் நீங்கள் இன்னும் நாட்டு மாடு பார்த்து, இதுக்கே என்கிட்ட மாடு இல்லைங்க. நம்ம இங்கே இருந்து எனக்கு சொந்த ஊரில் எனக்கு சப்போர்ட் அந்த மாதிரி இருக்குங்க. நான் ட்ரம்மு போட்டு போயிட்டேன்னா அவங்க ஒரு வாலி வச்சுட்டு போயிட்டேன்னா அவங்க வாலி கோவி பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு எங்கள் நண்பர்கள் இருக்காங்க. ஆமாங்க, நாட்டு மாடு பக்கத்தில் ஒருத்தர் கிருஷ்ணா ஃபார்ம்ஸ்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம ஒரு பக்கெட் 20 கிலோ எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது யாருக்கும் இதுக்கெல்லாம் எதுக்குமே காசே யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே நீங்களே தயார் பண்ணிடுறீங்க? நான் பண்ணிக்கோங்க. நம்ம மீனமிலும் பார்த்துக்கலாம். இப்போ ஜீவாமிர்தம் மட்டும் தயார் நிலையில் இருக்குது. இந்த நாத்தாங்களுக்காக மட்டும் 20 லிட்டர் மட்டும் தனியாக பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே ட்ரம்மில் பண்ணுவோங்க, ட்ரம்மில் பண்ணி கொடுப்போம். ஆனால் இங்கே ஒரு ட்ரம் இருக்கும், அங்கே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்மை மட்டும் மாற்றிப்போம். அதில் கான் செட்டப்லாம் போட்டு வச்சுருவேன். நேரில் மட்டும் நம்ம உருவாக்கிக்குவோம். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு பந்தல் மட்டும் போட்டுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோமியம் சொன்னோம் இல்லைங்களா, நாங்கள் பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா. நம்ம ஒரு வாளி மட்டும் போட்டால் போதுங்க, நமக்கு ஒரு அளவுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. நான் எப்பவுமே சேமித்து வச்சுக்குவேன். இது வாளி சேமித்து வைக்கிறதுக்கு. இங்கே வாங்க, இது மீன் அமிலம் நம்ம வேறு இடத்த வச்சுருக்கோங்க. இப்போ நாத்தாங்களுக்காக கொடுக்கறதுக்காக இது மீன் அமிலம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இது வெளியே வச்சதால கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சுங்க, உள்ளே இதாக இருக்கும். ஆமாம், எதுவும் வாடை எதுவுமே வராதுங்க. கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இது ஜீவாமிர்தம் போட்டு வச்சுருங்க நாத்தாங்களுக்கு, நம்ம அடி உரம் கொடுக்கறதுக்காக. இது கரெக்டாக 5 நாள் ஆகுதுங்க. இது இன்னையோட 3ஆவது நாள். இன்னும் ஒரு 2 நாளில் கொடுத்துருவோங்க. இதை எப்படி ஜீவாமிர்தம் எப்படி தயார் பண்ணிக்கிறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியம், சாணம், இது வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டருக்கு தாங்க பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நாத்தாங்கள் ரொம்ப சின்னதுன்றதுனால 20 லிட்டருக்கு மட்டும் பண்ணியிருக்கு. பயிர் மாவு, ஏதாவது ஒரு மாவு, கொஞ்சம் வெள்ளங்க. இது எல்லாமே 100 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெல்லம். 100 லிட்டருக்கு சொல்கிறேன், பார்லுக்கு. சாரி, 200 லிட்டருக்கு. பார்லுக்கு 4 கிலோ வெல்லம், 4 கிலோ பச்சை மாவு, பயிர் மாவு, 20 கிலோ சாணம், 20 லிட்ரு கோமியம் கலந்துடணும். ஃபஸ்ட்டு கோமியத்தை ஊற்றிட்டு சாணத்தையும் கரைச்சிட்டு பயிர் மாவும் போட்டு கலந்துட்டு வெள்ளமும் போட்டு கலந்து வச்சுட்டு தண்ணி விட்டுருணுங்க. அவ்வளோதாங்க, 200 லிட்டரு மீதி.
இது 160 லிட்டர் தண்ணிங்க. எத்தனை நாள்ல பயன்படுத்தலாம்? கலக்கணும். 3ஆவது நாள் பயன்படுத்தலாங்க, 5 நாளில் பயன்படுத்தலாம். அதுக்கு எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம்? 5ஆவது நாள் பயன்படுத்தினுங்க. முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சுங்க. மீன் அமிலம் நம்ம வந்து பழசு ஆக ஆக நல்லா இருக்குங்க. அது எப்படி? மீன் அமிலம் ப்ரொஃபஷனேட்டுங்க, 1:1ங்க. 1 கிலோ மீன் கழிவுனா 1 கிலோ வெள்ளங்க. 1 கிலோ மீன் இது வெள்ளம்னா 1 கிலோ மீன் கழிவு போட்டு 21ஆவது நாள் அதிகபட்ச மினிமம் மேக்ஸிமம் ஆக 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 நல்லாயிருக்கும், வீரியம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் என்ன நன்மைகள்? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நுண்ணுயிர்களுக்கான உணவாக தாங்க நாங்கள் பார்க்குறோம். நம்ம இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கான உணவுங்க. தழைச்சத்து மணிசத்து தழைச்சத்து வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே அது எடுத்துக்குவாங்க, மண்ணில் கிடச்சிருங்க. நுண்ணுயிர்களுக்கு இருந்தால் தான் நம்ம அதுக்கு அது நைட்ரஜன் எடுக்கிறதுக்கு, அதனுடைய நம்ம இதுக்கு தேவையான பொட்டாசியம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிடச்சிருங்க. கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இது கொடுத்தானா அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடி உரம் எதுவும் கொடுக்கலங்க. அது இதுக்கு வெறும் கோமியம் மட்டும் சும்மா லைட்டாக ஊற்றி விட்டுட்டு இதில் இருந்த மீதியை மட்டும் அதில் கோமியம் மட்டும் ஃபஸ்ட்டு சேடை வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டேங்க, கொஞ்சம் யூரியா சத்துக்காக. மற்றபடி நம்ம குறைஞ்சது 15 days ஒன்ஸுங்க ஏதாவது ஒன்று கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து இதுதான் இல்லைங்க, பழக்கரைசல் வச்சுருந்தீங்கன்னா பழக்கரைசல் EM கரைசல் கொடுக்கலாம். உங்களுடைய இது தாங்க அதை கொடுத்தணுங்க. பூச்சி மேலாண்மை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பூச்சி மேலாண்மைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசலோ வேப்பெண்ணெய் கரைசலோ கற்பூர கரைசலோ அந்த டைமில், ஏன்னா கற்பூர கரைசலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்வாய் பூச்சி வராதுங்க. அந்த டைம் மட்டும் நீங்கள் அதை செய்யணுங்க. மற்ற டைம் ஏன்னா கரைசல் பூச்சி மேலாண்மைக்கு நம்ம அப்போவே செஞ்சு ஒரு 3-4 daysல நமக்கு ரெடி ஆகிடும் எல்லாமே. மீன் அமிலம் மட்டும் தான் 21 days கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணுங்க. இப்போ என்கிட்ட இன்னும் ஒரு 5-6 லிட்டர் கிட்ட வரைக்கும் மீன் அமிலம் இருக்குங்க. நான் இப்போ தயார் பண்ணி ஏதாவது சனி ஞாயிறு ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ இருக்கணும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கால்வாசி இந்த மாதிரி ஜீவாமிர்தம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலைல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம், சாயந்தரம் நேரத்தில் கொடுத்துருவோங்க. பார்த்துருவோம். வெஞ்சூரி வச்சுருக்கேன், முக்கால்வாசி வெஞ்சூரியில் கொடுத்துருவேன். வெஞ்சூரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தர வழியாக கொடுக்குறது. ஆமாம். இப்போ மேலே பயிருக்கு பண்ணலாம். ஸ்ப்ரே தாங்க பண்ணுவோம். ஸ்ப்ரேவும் பண்ணுறது நல்ல பலன் தரும். ரெண்டுமே பண்ணி ஆகணுங்க. அதாவது நீங்கள் மகசூல் எடுக்கணும்னா பூச்சி மேலாண்மைக்கு ஸ்ப்ரே, பூச்சி மேலாண்மைக்கு ஸ்ப்ரே, இது தர வழி. இல்லை 15ஆவது நாளுக்கு மேலே கொடுக்கணும். நீங்கள் ஒரு நாள் 15 நாளுக்கு ஒரு முறை தலைவலியாகவும் இன்னும் 15 நாள் மேலே கொடுக்கலாம், மேலே கொடுத்துக்கலாம். இது நம்ம வந்து கொடுக்கணும், அவ்வளோதாங்க. அதுக்கு கொடுத்துடணும். ஏதாவது 20 நாளுக்கு நீங்கள் அங்கே வந்து ரொம்ப எக்ஸாக்டாலாம் பண்ண வேணாங்க. 20 நாள் உங்கள் வேலை பல்லு அதிகமாக இருக்கா, 25 நாள் கூட தள்ளி கொடுங்க. ஆனால் கொடுக்கணும். ஒரு வாரம் தலைவலி அடுத்த தடவை மேலே தெளிக்கலாம். மேலே நீங்கள் மீன் அமிலம் மேலே தெளிக்கலாம், நல்லாயிருக்கும். பூச்சி மேலாண்மையும் பயன்படுத்தும், யூரியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கும், பொட்டாசியம் கிடச்சிரும், அது எல்லாமே அதுக்கு கிடச்சிருங்க. நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸாக்டாக இந்த வேல்யூலாம் நமக்கு அந்த அளவுக்கு நான் பண்ண தெரியாதுங்க. இதில் வந்து தழை சத்து இவ்வளோ கிடைக்கும், மணி சத்து இவ்வளோ கிடைக்கும், அது மாதிரி பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க. நம்ம கொடுத்துட்டா நமக்கு நல்லதுங்க. 20 நாள் கூட நீங்கள் உங்களுடைய இது பொறுத்து தாங்க. இப்போ எதுவுமே கொடுக்காம இருக்கவங்க நிறைய விவசாயிகள் இருக்காங்க, எதுவுமே கொடுக்காம பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க. கொஞ்ச நாள் அவ்வளோதான். சரிங்க, நன்றி.